அழகிரி அழகிரி என்ன பாரு. ராதே கொஞ்சம் சமாதானமாயிரும்மா. என்ன இதெல்லாம்? சந்திரா, சரி சந்திரா, ராதை வாழ்க்கையும் கிடைத்தான். அவளுக்கு ஆர்வலா இருந்தது இந்த ஒரே ஒரு குழந்தை, அதையும் இப்படி செய்து விட்டான். ஆமா, ராதையினுடைய வாழ்க்கை அது ரொம்ப பரிதாபமானது. அவள் ஒரு விதவை. அவளை வாய்ச்சாலம் பேசி ஏமாத்தி இந்த குழந்தை பிறப்பதற்கு ஏமாற்றி விட்டாய். உன் பிணமாவது அந்த பாவி செய்த காரியத்துக்கு பரிகாரம் தேடட்டும். இப்போதே போகிறேன். அவனை போலீசிலே ஒப்படைக்கட்டும். பொருங்கள். இதனால் குமாரியின் வாழ்வு பாதிக்கும். அதுவும் இன்னைக்குத்தான் கல்யாணம் ஆயிருக்கு. குமாரிக்கா அவனை மன்னியுங்கள். குமாரி, பள்ளியறை இழிச்சு பாராட்டுமா? போட்டுக்கப்பா. இது உன் சென்ட் இல்லையா? என் சென்டா இருந்தா போடுவானா? இது நைட் கிளீன். அப்பா சரி, போடு போடு. அடுத்த வீட்டு பங்குஜல்லியம்மா இந்த பரிசை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளந்தான் கல்வரை கொள்ளு தடி. அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லல. யார் என்ன சொன்னா என்னடா, குமாரின் சந்தோஷம் தான் என் லட்சியம். பகவதி, சோப்பு உப்பு தண்ணியோ? யாரது? நான் தான்மா. அம்மா, அவர் உங்களை பார்க்கணுமா? எவரு? சின்ன எஜமா. எதுக்காக? பணம் வேணுமா? அதுக்காக உங்களிடம். ஒண்ணும் வர வேண்டாம்.
இதெல்லாம் படிக்காத பெண்களிடம் அடுக்க வேண்டிய வார்த்தைகள். அதையும் தான் பார்க்கிறேன்.
பாத்தியாடா, சிற்பக்கலைக்கு சிறந்த இடம் இந்த மகாபலிபுரம் தான். கலாட்சேத்திரமடா. கலாட்சேத்திரமா? நமக்கு வேண்டியது புண்ணிய கஷேத்திரம் இல்ல. அப்போ உங்க பாவத்தை தொலைக்க இந்த இடம் சரிப்படாது. வாடா. இருக்க இங்க பாத்தீங்களா ஒரு கலைய? எங்கடா? அத பாருங்களேன். எங்க? இங்க வாங்க. இதெல்லாம் கோயில் நினைச்சா குட்டிச்சோறு நினைச்சாடா? என்னையா என்ன நடந்துருக்கு? நீ நல்ல ஆடியா? கணக்கு பிள்ளையா? ஐயோ எதுவா எதுவா அப்பா அடிக்க என்ன அடிக்காதப்பா. ஏன் அடிக்கிற? சும்மா இந்த மாதிரி பட்டங்களை எல்லாம் விடக்கூடாது ஐயா. ஆமா, தெரு வழக்குல இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறது, கார்ல ரயில்ல போறாங்க கண்ணை விட்டு எறிகிறது, சுத்தமா இருக்கிற இடத்துல எச்சலக்காரி துப்புறது, ஊரா விட்டு சோத்தலை எல்லாம் ஊதாரித்தனமா எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி பட்டங்களை எல்லாம் பார்த்த இடத்துல பல்ல கட்டணும். கண்ட கண்ட இடத்துல கைய கால ஓடி அடிக்காதப்பா. அடிக்காது. ஏதோ நல்லா இருந்த மனுஷன், வாழ்ந்து கட்டவன். என் மூளை கோளாறு. நீ போச்சுக்காது, போயிட்டு வா. என்னமோ உங்க முகத்துக்காக பாக்குறாங்க. கணக்கு பிள்ளை, இது என்ன இது அலங்கோலம்? ஐயோ, என்ன கணக்கு பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க. அந்த கணக்கெல்லாம் தீர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப மாஜி கணக்கு பிள்ளைன்னு கூப்பிடுங்க. சும்மா இப்படி வாங்க, உட்கார்ந்து பேசலாம். ஆமா, என்ன இது? உமக்கும் பாகவதற்கு ஏதாவது தகராறு? நான் அப்பவே சொன்னேனுங்கிற கேட்டீங்களா? கலையில தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு நிலையில நிக்காதுன்னு. என்ன சமாச்சாரத்தை சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. வேண்டாம், என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. இப்படியே விட்டுடுங்கம்மா, பேய் மாதிரி அலையிறேன். தீர்த்த எனக்கு அது நல்லா இருக்கு. நீ சும்மா கடுறா. கடவுளையா சொல்லு சமாச்சாரத்தை. என்ன விஷயம்? என்னத்த சொல்ல? அந்த மானங்கெட்ட சமாச்சாரத்தை சொல்லவா? அந்த சண்டாளி விஜயா பாகவதனுடைய கள்ள காதலி ஆகிவிட்டா. பாகவதன் பாவி, அவ்வளவு பெரிய சண்டாளனா அவன். ஐயோ, என் குமாரனுடைய கதி என்னாச்சோ தெரியலையே. கடவுளை வாயா, ஊருக்கு போறோம். என்ன மன்னிச்சுக்காங்க, நான் வரமாட்டேன். இந்த மானங்கெட்டவன் எப்படி அந்த ஊருக்கு நான் வரவேன்? அந்த ஊருக்கு வரவான ஐயா, நம்ம வனமாளிகள் எழுதும். வனமாளிக்கு வாயா, உனக்கு வேண்டிய சௌகரியங்கள் நான் பண்ணி தர்றையா. வாணி, என்னங்க செக்க திருப்பி கொடுத்துட்டீங்க? பணம் இல்ல. சரிதான், பேங்க்ல கூட பணம் பஞ்சம் வந்துருச்சா? பேங்குக்கு ஒண்ணும் வரல, இருந்த பணத்தெல்லாம் குமாரி வாங்கிக்கிட்டு போயிடுச்சு. பாகவதற்கும் பேங்க் கணக்குக்கும் இனிமே சம்பந்தம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க சார், உள்ளே நுழையக்கூடாது. என்னடா பைத்தியம்? எவ்வளவு நாளா இந்த வடக்கத்தி வேஷம்? எனக்கு ஒன்னும் பைத்தியம் கீத்தியம் பிடிக்கல. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு அம்மா உத்தரவு. அடி வாங்க போறேன். சாதாரணமா இருந்தா அடிப்பீங்கன்னு தானே இந்த சிப்பாயி வேஷம் போட்டிருக்கிறேன். பாத்திரச்சலோ. ஏய், யாருகிட்ட பேசுற தெரியுமா? ஆஹா, நல்லா தெரியும். நடுவிலே சீமானாகி இப்ப நடுத்ததுவிலே நிக்கிறவர்கிட்ட பேசுறேன். ஏய், என்ன சொன்ன? கழுத. கழுத கத்தியா வச்சிருக்கோம். தவறா கோவிச்சுக்காத. என்ன விஷயம்? இழிச்சு இவரை ஒண்ணு ஏமாத்த முடியாது. பாகவதற்கு இனிமே இங்க வேலை கிடையாது. பணம் கணம் வீடு வாசல் சொத்து எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சாச்சு. குமாரி அம்மாளை மறந்துட்டு கையில ஒரு குவளை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போக வேண்டியதுதான். என்ன பாவதா, பைசா நகரத்து சாஞ்ச கோபுரம் மாதிரி நிக்கிற? வரதா, ராதா போகிறாள் பார். புதுமை புலையாத தாஜ்மஹால் மாதிரி. ஆஹா, ஆசிரமவாசம் தான் இருந்தாலும் அவள் அழகு குறையவில்லை பார். சே, வாய மூடு. இங்க செக்கு செல்லல. என்ன என்ன அம்மா உத்தரவு, ஐயா அக்கவுண்ட் க்ளோஸ். க்ளோஸா? அப்போ அவன் சொன்னதெல்லாம் சரிதான். வரதா, குமாரி சொத்துக்களை எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க சூழ்ச்சி நடத்தலாம். நடுவீதியில சத்தம் போட்டு பேசாது.
அங்க போய் பேசிக்கலாம் வா. ராதே, நான் கொஞ்சம் சந்தர்ப்பம் பார்த்துட்டு வரேன். நான் நினைத்தது சரியாகி விட்டது. என்ன? பாகவதனும் வரதனும் பாதி பணத்தை கரைத்து விட்டார்கள். கரும்புக்கு எறும்புகளை காவல் வச்சா இப்படித்தான். அதனாலேதான் குமாரி தன் சொத்துக்களை எல்லாம் நம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க முடிவு செய்து விட்டாள். அவளால் முடியுமோ? அவள் இஷ்டப்படி எதுவும் செய்யலாம். அப்படியா? ஆஹா, அப்படியானால் நம் திருவள்ளுவர் ஆசிரமம் தீந்தமிழ் சோலையாக மாறிவிடும். குமாரி வாழ்க. அவளை வாழவிடக்கூடாது. இல்லையே நாம் வாழ முடியாது. பெருடனின் நிழலில் கருணாகம் வாழ முடியுமா? அவ்வளா ஆபத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். நம்மளை சுற்றி போலீஸ், பொதுமக்கள், சர்க்கார், சட்டம், தூக்கு மேடை இவையெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை வேண்டும் பாகவதா. சாகசக்காரி விஜயா இருக்க, சாமர்த்தியசாலி நீ இருக்க, ஜாக்கிரதை எதற்காக? வரதா, இந்த சதிவேலையின் வெற்றி தோல்வியை பொறுத்திருக்கிறது நமது தலைவிதி. விஜயா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் என்ன சொல்வது? குமாரி அவள் மாளிகையிலே எனக்கு மஞ்சம் இருக்க வேண்டும். அந்த மஞ்சத்தில் இந்த மன்மதன் இருக்க வேண்டும். விஜயா, நமது எதிர்கால கனவுகள் எல்லாம் நீயும் வரதனும் குமாரியை ஏமாற்றுவதில் தான் இருக்கிறது. சரி, நான் ஆசிரமத்துக்கு போய். இன்னும் யார கொல்ல வந்திருக்க? என் கண்ணு அழகிரி உயிரை குடிச்சவனே, நிக்காதே, போய்விடு. ஆத்திரத்தில் அறிவிழந்து ஏதேதோ செய்து விட்டேன். அழகிரின் சாவை கேட்டு நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? கண்ணே அழகிரி. அழகிரியை பத்தி பேசாதே. அவனை பத்தி பேச உனக்கு யோகிதே இல்லை. கண்ணே அழகிரி, உன் அம்மா கோபத்தை பாருடா. நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உன் மானம் பறிபோயிருக்கும். உன் அசுத்த கைகளால் அவனை தொடாத. அவசரப்படாத ராதா. ராதா, நீ எனக்கு மனைவியாக இருந்ததை மறந்து விடாதே. மனைவி கர்ப்பவதியாக இருந்த என்னை கைவிட்டு சென்றாயே, அப்போது இதைத்தான் 1000 முறை சொல்லி உன்னிடம் அழுதேன். கேட்டாயா? கேடு விட்டவரே. நீ என்ன வேண்டுமானாலும் சொல். ஆனால் கனவிலும் நினைவிலும் என் கண்களில் ஊசலாடும் உன் கட்டுக்குலையாத உடலை ஒரு முறை மட்டும் தொடுவதற்கு உத்தரவு கொடு. பாகவதா, பைத்தியக்காரா, உன் காலடியில் கிடந்த ராதை இறந்து விட்டாள். இவள் புது ராதை, உன்னை பழிவாங்கும் ராதை. கடந்ததையெல்லாம் மறந்து என்னை மன்னித்து விடுறாதா? மன்னிப்பு? புத்தி கேட்டவனே, போய் குமாரியிடம் கேள். குமாரி அவள் ஒரு கால் தூசி. விஜயாவை அனுப்பி அவளை வீழ்த்த போகிறேன். அட பாவி, குமாரி கொழுந்து பெண்ணாச்சே, அவள் வாழ்வையும் குட்டிச்சவராக்கி விடாதே. உனக்காக, உன் சந்தோஷத்திற்காக உலகத்தையே குட்டிச்சோராக்குவதற்கு நான் தயார். ராதா, 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 வெறி பிடிச்சவனே, சமுதாயத்தை சபக்குறையில
ஆபத்தும் வராது. குமாரி, நமக்குள் ஏற்பட்ட விரோதத்தை மறந்துடு. இந்த பாவி ஆலோசிக்காம உன்னை ஏதேதோ பேசிட்டேன். விஜயா, அழாது. நாம் இருவருமே வேதனையின் உருவங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல். குமாரி, கவலைப்படாத விஜயா. அனாதை, எனக்கு ஒரு ஆபத்து இல்ல, உழைச்சிக்குவேன். உங்களுக்கு தேவையானது ஏதாவது? எனக்கு தேவையானதா? அப்போ இதோ இந்த மாணிக்கங்களின் எதிர்காலம் தான். சந்திரா, அதுக்கு உதவிதான் தேவை. சந்திரா, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? குமாரி தன் சொத்துக்களை எல்லாம் ராதே, எனக்கு குமாரியை பார்க்க வேணுமே. இப்பவே போய் அழைச்சிட்டு வரேன். நோக்கம் உமக்கே புரியாது. இதோ புரிய வைக்கிறேன்.
உனக்கு இங்கு உதவி செய்ய யாரும் வர முடியாது. தேவிக்கு சொந்தமாக உள்ள திரண்ட சொத்துக்கள் அனைத்தையும் தாராந்தர பேருக்கு மாற்றியுள்ள இந்த பத்திரத்தில் தேவியின் திருக்கரத்தால் கையெழுத்திட வேண்டும். உளராதீர்கள். உங்களால் சுலபமாக செய்து முடிக்கக்கூடியது என் கொலை ஒன்றுதான். தேவில் நடத்தி விடுங்கள். நல்ல மரணத்தை அளிக்க நாங்கள் என்ன அவ்வளவு உண்டாளுகளா? எங்கள் உத்தரவு பெறாமல் எவன் உன்னை நெருங்கக்கூட முடியாது. எல்லை இல்லாத கஷ்டப்படுவாய். அகோர தண்டனை அனுபவிப்பாய். அணுவணுவாக சாவாய். உன் எலும்புகளை எடுத்து உண்டுகளிலேயே காட்டுவோம். போ அந்த பக்கம். மாம்பழக்கண்ணம் மரகதமேனி என்றெல்லாம் அந்த மடையன் சந்திரன் வர்ணித்திருப்பானே, அந்த சரீரத்தை சதசதையாக கிழிப்போம். சித்திரவதை செய்வோம். ஒரு பெண்ணை கூண்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறீர்களே, இது கோழைத்தனம் இல்லை? கிளிய கூண்டு நடக்கிறார்கள் ரசிப்பதற்காக. புலிய கூண்டிலே போடுகிறார்கள் சர்க்கஸ் காட்டி சம்பாத்தியம் செய்வதற்காக. அவர்களெல்லாம் கோழைகளா? பைத்தியக்காரி, போடுகையத்தை முடியாது. முடியாது. ஈவு, இரக்கம், தயவு, தாட்சண்யம், ஒரு பெண்ணிடம் காட்ட வேண்டிய பரிதாபம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா? இறக்கப்படுகிறவன் ஏமாளி, பரிதாபப்படுகிறவன் படிக்க முட்டாள். இது எங்கள் சித்தாந்தம். நியாயம் கேட்க உங்களிடம் வந்தேனே, நரியிடம் ஆடு வந்ததைப் போல. என்னுடைய நியாயம்? நீ செய்ததெல்லாம் மட்டும் பெரிய நியாயமா? நீலி, மரியாதையாக பேசு. மரியாதை யார் யாருக்கு காட்டுவது? நீர் பாட்டு வாத்தியாராக வரும்போது இருந்த பவிஷனுக்கு தெரியும். குப்பை மேட்டில் கிடந்ததை கோபுரத்தில் ஏற்றி வைத்தது. பேசாதே. போடுகையத்தை. ஐயோ, ஜாக்கிரதை. போடுகையத்தை. இந்த பேனாவை ஒழித்து விடலாம். உன் எலும்பை எடுத்து எழுதுகோலாக்கி உன் ரத்தத்திலே தோய்த்து கையெழுத்து போட செய்வேன். அது கையெழுத்தாக இருக்காது. உன் போன்ற ஊதாரிகளுக்கு எழுதப்படும் மரண சாசனமாக இருக்கும். பாவதா, என்ன மயில போய் இறங்கு கேட்கிற? நீ ஒரு மடையன். இந்தா. எங்கடா குமாரி? இப்பதான் விஜயம்மானோட கார்ல போறாங்க. எங்க போறாங்க? எங்க ஆசிரமத்துக்கு தான். அப்படியா? சரி சரி, வர போலாம். குமாரிக்கு ஆபத்து. அந்த பாதகன் குமாரியை வனவாய்க்கு கொண்டு போயிட்டான். வாங்க வாங்க. வாங்க, அடே. வாங்க வாங்க, எல்லாரும் புறப்படுங்க.
புத்திசாலி என்ற எண்ணத்துல மண்ணை போட்டுட்டியே ஐயோ பாவம், யாரு பெத்த பொண்ணோ? அடே,